சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு முக்கிய பதவி தூக்கி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாஜக, அதிமுக என பல கட்சிகளில் பணியாற்றிய பிரபல மருத்துவர் மைத்ரேயன் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இவரது அரசியல் பயணத்தின் தொடர்ச்சியாக தற்பொழுது திமுகவில் கல்வியாளர் அணி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையே சேர்ந்த பிரபல புற்றுநோய் சிகிச்சை மருத்துவரான மைத்ரேயன் தனது முதல் அரசியல் பயணத்தை RSLில் தொடங்கியுள்ளார். 1991ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தது. தமிழ்நாடு பிரிவின் செயற்குழு உறுப்பினரான பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் பொறுப்பு ஏற்கிறார். அடுத்து பாஜகவில் இருந்து விலகி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை அடைந்தார். பின்னால் மாநிலவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து 3 முறை மாநிலவை எம்பியாக பணியாற்றினார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல்கள் காரணமாக OPS அணியில் மைத்ரேயன் இணைந்தார். பின்னர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினார். இதனையடுத்து நாம் பார்க்கும்பொழுது, இருப்பினும் EPS அணியில் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் மைத்ரேயன் மீண்டும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பாஜகவுக்கு திரும்பினார். அவருக்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அதாவது பின்னர் முன்னாள் எம்பி மைத்ரேயன் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் தன்னை இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்தார். இந்த நிலையில் திமுகவில் இணைந்த மைத்ரேயனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி, கழக சட்ட விதி 31 பிரிவின் 21 படி திமுக கல்வியாளர் அணி துணைத் தலைவராக டாக்டர் மைத்ரேயன் 29 முதல், அதாவது இதனை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைமை கழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கட்ட சூழலாக, அதாவது அதிமுகவிலிருந்து பாஜகவில் மாறி அது ஒரு சிக்கல்கள் உண்டாக்கி விட்டு இப்போ மறுபடியும் திமுகவில் இணைந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்தான் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்கள் இருந்தனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.